மோடிக்கு நெருக்கமான அமித்ஷாவின் சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தி வருகிறது. லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள அதே வேளையில் அரசியல் தலைவர்களின் வெறுப்பை கக்கும் பேச்சுகளும் அதிகரித்து வருகின்றன. அந்த வரிசையில் கடைசியாக சேர்ந்திருப்பவர் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் அமித்ஷா. பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு மிகவும் நெருக்கமான அமித்ஷா முசாஃபர் நகர் மதக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஷாம்லி மாவட்டத்தில் 3 தினங்களுக்கு முன் பேசினார். மதக்கலவரத்தில் நமது சமுதாயத்தினர் கொல்லப்பட்டதற்கும் நமது இனத்துக்கு இழைக்கப்பட்ட அவமானத்துக்கும் பழிக்கு பழி வாங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளிக்க வேண்டுமென ஜாட் இனத்தவருக்கு அமித்ஷா வேண்டுகோள் விடுத்தார். அப்போது முசாஃபர் நகர் கலவரத்தை தூண்டிவிட்டதாக கைதான பாரதிய ஜனதா எம்எல்ஏ சுரேஷ் ராணாவும் மேடையில் இருந்தார். மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் அமித்ஷா பேசியதாக தேர்தல் கமிஷனில் புகார் அளித்துள்ள காங்கிரஸ் உடனடியாக அமித்ஷாவை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. புகாரின் அடிப்படையில் அமித்ஷாவின் பேச்சு அடங்கிய டேப்பை சேகரித்துள்ள தேர்தல் கமிஷன் அது பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. முசாஃபர் நகர் மற்றும் அதையொட்டிய மாவட்டங்களில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த மதக்கலவரத்தில் 60 பேர் கொல்லப்பட்டனர் என்பதும் 40,000 பேர் சொந்த வீடு உடைமைகளை விட்டு ஓட்டம் பிடித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.